வணக்கம். இன்றைய யோகா பதிவு பார்க்கக்கூடியது சில தளர்வு பயிற்சிகள் பண்ண போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்று பகுதிக்கு சில பேருக்கு நம்ம தொந்தி இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி தொந்தி இருக்கும். அது கம்மி பண்ணுறதுக்காக நம்ம சில தளர்வு பயிற்சிகள்லாம் பண்ண போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். முதல்ல தண்டாசனால பண்ணலாம். ஒரு 3 பயிற்சி நம்ம பண்ண போகிறோம். இதில் பயிற்சி 1 தண்டாசனால உட்காந்துட்டு நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். எப்பயுமே ஏதாவது நீங்கள் ஆரம்பிக்கும் போது தண்டாசனால உட்காந்துட்டு நல்லா முதுகு தண்டை நேராக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கைகள் நல்லா பக்கவாட்டில் இப்படி வச்சுட்டு இப்படி நல்ல மார்பகுதியை விரிச்சிட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்துட்டு வெளியேற்று. இந்த மாதிரி நிறைய டைம் ஒரு 4 முறை 5 முறை நீ நேல் எக்ஸேல் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு காலை வைக்க போகிறோம். வலது காலை பிரித்து வைக்கப்பட போகிறோம். இடது காலை பிரித்து நம்ம வைக்க போகிறோம். உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப அப்படி வச்சிங்கன்னா நம்ம கைகள் தொடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஓரளவுக்கு விரிச்சிருக்கேன். ஃபுல்லாக விரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கை தொட முடியாது. இப்படி வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, முதுகு தண்டை நேராக ஆக்கிக்கோங்க. இப்போது வலது கையை வச்சு இடது கால் பெருவிரலில் பிடிக்க போகிறேன். இடது கையை பின்னோக்கி இப்படி வச்சுட்டு நம்ம நல்ல முதுகு தண்டை நேராக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு சில வினாடிகள் இருந்தாலே போதும். தொடர்ந்து இப்போ இப்படி பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமேட்டு செஞ்சிடலாம். இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ண போகிறோம். இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்று பகுதி நல்லா ஒரு முறுக்குற தன்மை ஏற்படும். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த டைஜஷன் சிஸ்டம் நல்லாவே உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் சரியான ஜீரணம் ஆகாதனால தான் எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த சைடில் செய்கிறதோ இல்லை இங்கே வயிற்றில் செய்கிறதோ அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போ தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம். ஒவ்வொரு சைடு ஒரு 2 செகண்ட் மட்டும் இருந்தாலே போதும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ உங்களுக்கு பெருவிரல் ஏதோ பிடிக்க முடியலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த இடத்துல கூட நீங்கள் கை வச்சுக்கலாம். அதுக்குனால தான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப கொஞ்சம் இப்படி குறுக்கி வச்சுக்கணும். ரொம்ப நீங்கள் இப்படி விரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இங்கே தான் வைக்க வருது, இங்கே பிடிக்க வரலங்கிற மாதிரி இங்கே கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு கூட நம்ம அப்படியே ட்விஸ்ட் பண்ணலாம். நமக்கு தேவை இந்த அப்பர் பாடி ட்விஸ்ட் ஆகணும், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம், பயிற்சி 2 அப்படியே வரும். இப்போ வலது கையை வச்சு இடது காலோட பெருவரில் பிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இடது கையை இப்படி பின்னோக்கி அதாவது நீங்கள் உங்கள் தோள்பட்டை நல்லா இப்படி திருப்பணும். உங்களோட இந்த தோள்பட்டைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி சுழற்சி பண்ணி இந்த கையை கொண்டு உங்களது வலது தொடையில் இப்படி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இங்கே பிடிக்க வரல, இந்த மாதிரி கை இப்படி கொண்டு முடியலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வரைக்கும் தான் வருதுன்னா இந்த வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் நல்லா ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு தோள்பட்டை நல்லா இப்படி விரிச்சிட்டு மார்பு பகுதி விரியணும். விரிஞ்சிட்டு கைகளில் இப்படி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி முயற்சி பண்ணுங்கள். உங்களோட தொடைப்பகுதியை இப்படி பிடிக்கலாம். பிடிச்சிட்டு பின்னோக்கி பாருங்கள். ஒரு சில வினாடிகள் இதில் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இப்போ இங்கேயும் பிடிக்க வரலன்னா நீங்கள் இந்த இடத்துல பிடிச்சிக்கலாம். இப்போ அப்படியே கை மாற்றி பிடிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் விரல் நகர்த்திட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா பிடிக்க வந்துடும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதே நம்ம இன்னும் ஒரு முறை செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 10 வினாடிகள் அந்த மாதிரி இருந்தோம். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு 2 வினாடி 3 வினாடி இருக்கிற மாதிரி இருந்தாலும் இருந்துட்டு அப்படியே தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ பயிற்சி 3 பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, கால்களை அதே மாதிரி வச்சுக்கோங்க. கைகள் வந்து உங்களோட எல்போ இப்படி மடக்கி கொண்டு வந்துட்டு உங்களோட பெருவிரலை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எல்போ மடக்கி வச்சுட்டு நல்லா இப்படி முன்னோக்கி வந்து இப்படி பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் ஃபுல்லாக கீழே போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இப்படி பண்ணும் போது நம்மளோட வயிற்று பகுதி இப்படி நல்லாவே வந்து அழுந்தும். அது அந்த ப்ரெஷர் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அப்டமன் ஆர்கன்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். இப்படி பெருவிரலை இப்படி பிடிச்சிட்டு நல்லா வந்து இப்படி மேல் நோக்கி வந்து உங்களோட முதுகு தண்டை நீட்டிட்டு அப்படியே வந்து இது வரைக்கும் வந்துடும். இப்படியே நேராகவே பார்க்கணும். நீங்கள் கீழே குனிஞ்சு இப்படி பார்த்தீங்கன்னா முதுகு வந்து இப்படி வளைஞ்சா மாதிரி ஆகிடும். அதுக்காக நம்ம நேராக பார்க்க சொல்கிறோம். இதில் இருக்கலாம் சில வினாடிக்கு. 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதை இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம். அப்படியே நீங்கள் வந்து கைகளுக்கு ஒரு இப்படி போய் பிடிக்கக்கூட தேவையில்லை. இப்படி வந்து நீங்கள் கை இப்படி வச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வாங்க. வந்துட்டு முதுகு தண்டை இப்படி நேரம் ஆக்கிட்டு அப்படியே இப்படி வாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பிடிச்சிக்கோங்க. இங்கே பிடிக்க முடியலன்னா நீங்கள் வந்து இப்படி ஆங்கிளில் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு இப்படி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். கால் 2 சேர்த்து வச்சுக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது வந்து இந்த 3 தளர்வு பயிற்சிகளை வந்து நீங்கள் வந்து மூச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். வணக்கம்.